எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆசம் டிரான்சிஷனு. இந்த டிரான்சிஷன் இந்த டிரான்சிஷனோட பேர் கார்டு வைப். இந்த டிரான்சிஷன் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணது பார்த்துருப்பீங்க. இதோட வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிரான்சிஷனை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். இப்போ இந்த டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப் எடுத்துக்கலாம். இந்த காம்புக்கு கார்டு வைப்பு டுட்டோரியல்னு நான் பண்ணுறதுனால டுட்டோரியல்னு வச்சுருக்கேன். இது நான் ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920x1080 ஃப்ரேம் ரேட் 25 செகண்ட்ஸு. இது 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு. இது ஒரு 10 செகண்ட் கிளிப்பு. பேக்ரவுண்ட் பிளாக்காகவே வச்சுருக்கலாம். ஸோ இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இல்லை, இது ஓகே கொடுத்துக்கலாம். இந்த டிரான்சிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனலில் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனலில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷனில் வந்துட்டிங்கன்னா இங்கே கார்டு வைப்பு இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன் கார்டு வைப்புங்கிறதுல தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சப்போஸ் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா விண்டோஸில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஷன் ஒரே லேயரில் கூட ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு 2-3 லேயர் வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் பெட்டர். ஸோ நான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்க இதை நம்ம பார்க்க போகிறோம். டிரான்சிஷன் எப்படி பண்ணேன்றதை நான் ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் நீங்களும் உங்களுக்கும் புரிஞ்சுக்கலாம், இன்னும் பெட்டர் நாலேஜும் வரலாம். இந்த டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் லேயர்லேயே, தட் மீன்ஸ் அந்த லேயர்லேயே காட்டும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது லேயர்ஸை ரிவீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்சிஷனை இப்போ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண உடனே இதான் டிரான்சிஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. இந்த டிரான்சிஷனை நம்ம கஸ்டமைஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே டிரான்சிஷனில் இந்த கேட்டகரியில் இருக்கிற முக்கால்வாசி ஆப்ஷன்ஸுக்கு ஒன்றோ ரெண்டுக்கு தான் இந்த டிரான்சிஷன் கம்ப்ளீட்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. மிச்சம் எல்லா டிரான்சிஷன்லேயும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு 0 ஆக்கிக்கலாம். ஸோ இது 0 ஆக்கிட்டோம்னா இந்த டிரான்சிஷன். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஷன் 100 இது 0 to 100% இந்த டிரான்சிஷன் இது ஏன் இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்குது அப்படின்னா இதில் நம்ம பேக் லேயர்னு இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம எந்த லேயரை ரிவீல் பண்ணணுமோ டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த லேயரை டிஸ்பிளே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேக் லேயரை நம்ம ஒரு இன்னொரு வீடியோ ஃபைலாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஜேபெக் ஃபைலாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு சாலிட் லேயரில் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த 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 இதையும் யூஸ் பண்ணலாம். அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. நம்ம இதை ஒரு 50%க்கு வந்துடலாம். இது கஸ்டமைசேஷன் உங்களுக்கு தெரியறதுக்கு பண்ணுறேன். இந்த டிரான்சிஷன் விட்டு இருக்குல்ல, அது 50% இருக்கிறது தான் பெட்ரு. இது இதுதான் இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 100% ஆக்குனீங்கன்னா இப்படி வரும். ஸோ இது ஒரு வெனிஷியன் பிளைண்ட்ஸோட அதே ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதை 50%லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்றது இருக்குது, இண்டிபெண்ட் இருக்குன்னு. இது நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ ரோனா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் ஒரு 50% கிட்ட 50%க்கு வந்துடுறேன். வேணாம், ஒரு 40%ல் இருக்கலாம். அப்போ தான் சென்டரில் இருந்தால் தான் இந்த இது கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதில் எத்தனை ரோஸ் இருக்குன்னா பை டிஃபால்ட் 9 ரோஸும் 12 காலம்ஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது 12 காலம்ஸ். இதை இண்டிபெண்ட்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு காலம்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணட்டும், அப்புறம் ரோ வரட்டும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அப்படியே ரோ கம்ப்ளீட் ஆகிட்டு இது வரும். இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை மாற்றும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த காலம் ஃபாலோட் பை ரோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன ட்ரீட் பண்ணோம்னா இது ஒரு ஸ்கொயராக ட்ரீட் பண்ணிடும். ஸோ இது 9 ரோஸ் அண்ட் 9 காலம்ஸை பண்ணிடும். ஸோ காலம்ங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடும். ஸோ இண்டிபெண்ட்டாக வச்சுக்கலாம் நார்மலாக. இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸாக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, இதில் செக் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பெரிய பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு இதை நான் இது ரெசல்யூஷன் ஒரு ஹாஃபாக பண்ணிக்கிறேன், என்னன்னு தெரியல இது. ஸோ இது இந்த டிரான்சிஷன் இது 4 பார்த்தீங்கன்னா 4 rows and 4 columns நல்ல பிளாக்காக இருக்கும். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.
கார்ட் ஸ்கேல் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும்னா இந்த கார்ட் சைஸ் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்டாக கன்சிடர் பண்ணிக்குது. டெக் ஆஃப் கார்ட்ஸில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்டு இருக்கு. அந்த கார்டு 1னா 100%, இதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இது மாதிரி வரும். இந்த இது வந்து எஃபெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேக் ட்ராப் இல்ல நீங்க ஒரு டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. இது 1 = 100% ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்தது வந்து அப்படியே 2னா 200% நம்ம 1லேயே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃபிளிப் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபிளிப் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு ஒய் ஆக்சிஸ்னா இது ஒய் ஆக்சிஸ்ல இப்படி வந்து ஃபிளிப் ஆகும். புரியுதுங்களா? இதுதான் இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வராமல் ஒரு ரேண்டமாக வேணும் அப்படின்னா இது ரேண்டம்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஆஃப்டர் எஃபெக்டே ரேண்டமாக இருக்கும். இதை கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நான் சொல்லித்தரேன். இந்த ரேண்டம் சீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ரேண்டம் சீடை வந்து 100 ஆக்கிக்கோங்க. இது எத்தனை பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்றது டிஃபைன் பண்ணும். ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கும். இப்போ அடித்த உடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து வரும். நம்ம வந்து இது ரேண்டம்க்கு பதிலாக ஒய் வச்சுக்கலாம். ஒய் வைக்கும் போது உங்களுக்கு இந்த ரேண்டம் சீடோட யூஸ் போயிடும். இப்போ வந்து இந்த ஃப்ளிப் ஆர்டர் வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வர வைக்கலாம். ஸோ இப்போ வந்து டிரான்சிஷன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன். இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வர்றது. அதே மாதிரி தான் மித்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். டாப்லேருந்து ரைட்டு. இந்த கிரேடியன்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குது. இந்த கிரேடியன்ட் என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. டைமிங் ரேண்டம்னஸ்னால் இது வந்து 1லேருந்து 0 வரைக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து டைம் இருக்குல்ல, இப்போ இதை வந்து ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் வரும். இதை வந்து கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கணும் அப்படின்னா இது 1 வரைக்கும் வரும் இந்த வேல்யூ. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இதை வந்து ரேண்டமாக வந்து அது வந்து பிரிக்கும். ஒரே ஆர்டரில் வராமல் வேற ஆர்டரில் வரும். இப்போ வந்து காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3D லேயரு. இது 3D லேயராக இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடும். அது வந்து எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ரேண்டம் சீடு. இப்போ வந்து இதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கிரேடியன்ட் மட்டும் பண்ணல. சரி, கிரேடியன்ட்டும் நான் பண்ணி காட்டிடுறேன். நான் வந்து ஒரு சாலிட் கொடுக்குறேன். ஸ்கேல் ஒயிட் மேப் அப்படின்றது போட்டுடுறேன். இதுக்கு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து ஒரு பிளகின். இந்த பிளகின் பேர் வந்து எஃபெக்ட்ஸ் கன்சோல். இந்த எஃபெக்ட்ஸ் கன்சோல் வேணும்னா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் கன்சோலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இங்கே எஃபெக்டோட நேம் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கிரேடியன்ட் ரேம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். நான் கிரேடியன்ட் ரேம்ப் இதை டிசேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ இதில் வந்துட்டு இப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்குல்ல, இதில் கிரேடியன்ட்னு கொடுத்துட்டு கிரேடியன்ட் மேப்போட நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம, ஸ்கேல் ஒயிட் மேப்பு. ஸோ இப்போ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அது எங்கெல்லாம் இருக்கோ இந்த 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 எங்கெல்லாம் டார்க் பிக்சல்ஸ் இருக்கோ அது ஃபர்ஸ்ட்டு வந்து டிரான்சிஷன் பண்ணிடும். அப்புறம் ஒயிட் பிக்சல்ஸை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து 2ஆக வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஸ்க்ரீனை வந்து ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 rows and 2 columns. இல்லை இது வந்து இண்டிபெண்ட்னு வச்சுக்கலாம். 2 0 இதை தான் வந்து நார்மலாக ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற எஃபெக்ட் வரும் பாருங்கள். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இது வந்து 20/20 கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து 20 பாக்ஸஸ் வரும். இது மாதிரி சின்னதாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நீடாக வேணுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ காலம்ஸ் இப்போ 20 வச்சுக்கிறோம். இது வந்து இண்டிபெண்ட் இருக்குது. இது வந்து 20, இது வந்து ஒரு 15 வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். நான் எப்போவுமே கொஞ்சம் இது ரொம்ப சின்னதாக இருந்தால் அது வேறு எஃபெக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு 4/4 தான் வைப்பேன். 16 கார்ட்ஸ் வந்துடும். அதே வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் அனிமேஷன் பண்ணது விஷுவலாக தெரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேமரா பொசிஷன். இந்த கேமரா பொசிஷன் என்னென்னா, இந்த கேமரா வந்து இதுக்கு இந்த எஃபெக்ட்டுக்குள்ளாரே ஒரு கேமரா இருக்குது. இல்லை நான் வந்து தனியாக ஒரு கேமரா வந்து இந்த காம்பில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
கார்னர் பின்ஸ்னா இதை வந்து பின் பண்ணிடும். ஸோ இந்த டிரான்சிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிரான்சிஷனில் வந்து ஒன்றுமே தெரியாது. நம்ம கேமரா பொசிஷன்லேயே மாற்றிக்கலாம். கேமரா பொசிஷன்லேயே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா பொசிஷனுக்குள்ளார வந்த அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் வந்து கேமரா பின்னு இது வந்து கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா பின் வந்து டிசேபிளாக இருக்குது. இப்போ கேமரா பின் வந்து எனேபிள் ஆயிடுச்சு, கேமரா பொசிஷன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இது செலக்ட் பண்ணும்போது நம்ம பின்ஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம வச்சிட்டோம்னா அந்த இடம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கேமரா பின் ஒர்க் ஆகும். இது மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது கொடுத்துட்டு கேமரா அனிமேஷன் மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து இதை அன்டூ பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை வந்து கேமரா பின் வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண முடியும். இது வந்து 4 இடத்துல 4 பின் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா ஆங்கிள் மாறிடும். இதுதான் கார்னர் பின்ஸு. காம்ப் கேமரானா நீங்கள் வந்து காம்போசிஷனில் கேமரா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேட்கும். இது வந்து கேமரா இதில் இருக்கிற கேமராவை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம காம்போசிஷனில் யூஸ் பண்ண கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா பொசிஷன் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ கேமரா பொசிஷன் எனேபிள் ஆனனால இதை வந்து எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ரொட்டேஷன், இது சைஸ் இல்லை, இது ரொட்டேஷன். ரொட்டேஷன்ஸ்க்கு சைஸுக்கு வந்து இங்கே இந்த 3 ஆப்ஷன் இருக்குது, பொசிஷன்லாம் இருக்குது. ரொட்டேஷன் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இதோ பார்த்தீங்களா, நான் 3D ரேயர்னு சொன்னேன்ல, அதனால தான் இது மாதிரி இது வந்து இந்த பொசிஷனில் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி கீ ஃப்ரேமிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் நல்லா சூப்பராக வரும். இது வந்து எல்லாமே வந்து நான் 0 ஆக்கிடுறேன் திருப்பியும். இதுதான் வந்து இந்த கேமரா ரொட்டேஷன். இந்த பொசிஷன் செட் பண்ண அப்புறம் இப்போ இந்த ஜி பொசிஷன் அப்படின்னா இது வந்து 3D லேயரை இப்போ ஜி பொசிஷனை உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி. ஸோ இதை வந்து இந்த பொசிஷனை வந்து நான் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட டெசிஷன் இப்போ 3D ஸ்பேஸில் ஒர்க் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கல் லென்த்னா கேமராவோட ஃபோக்கல் லென்த் தாங்க, அது வெரி சிம்பிள். கேமரா டெக்னிக்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கேமரா ஜூம், நம்ம பேசிக்காக ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் தான் வரும். நான் இதையும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பேக். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்டர் வந்து இந்த கேமரா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் பொசிஷன் எடுக்கணுமா, ஒய் பொசிஷன் எடுக்கணுமான்றது இதுவும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இது ரொம்ப ஈஸி தான், இந்த ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இது கேமரா பொசிஷன். இப்போ லைட்டிங்க்கு ஆப்ஷனுக்கு வருவோம். லைட்டிங் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்டன்ஸ் சோர்ஸு, காம்போசிஷனில் யூஸ் பண்ண லைட்டு, இல்லை பாயிண்ட் சோர்ஸ். டிஸ்டன்ஸ் சோர்ஸ்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா சன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியத்துலேருந்து வெளிச்சம் வந்தால் எப்படி நம்ம இந்த ஃபோட்டோ மேலே உழுகுமோ அதான். இந்த பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்டை வந்து ஒரு ஃபோக்கஸ் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் லைட்டு. நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் லைட்டில் வந்து நீங்கள் இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ அப்படின்ற இதை பார்த்துங்க. இதை கூட நாங்கள் அனிமேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து லைட் லீக்ஸ்னுவோம். லைட் லீக்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த கலர் எனக்கு வேணாம், எனக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா ரெட். ஸோ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபேட் அவுட் பண்ணி டிண்ட் எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து டிரான்சிஷன் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைட்டு பொசிஷன். லைட் வந்து இங்கே இருக்கணுமா அப்படின்னு இது வந்து டிஸ்டன்ஸில் அவ்வளோ தெரியாது, பாயிண்டில் நல்லா தெரியும். இப்போ இதோட பொசிஷன் வந்து எனக்கு நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த இடத்துலேருந்து சப்போஸ் லைட் பொசிஷன் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா லைட் இங்கேருந்து இது வரைக்கும் வரும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் லைட்டாக இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் ஹெவி பிரைட்னஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கம்மி பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இதை நான் திருப்பியும் ஒயிட் ஆக்கிக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு. இந்த வேல்யூஸு லைட்டோட டெப்த், லைட் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டெப்த்தோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன, இப்போ இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, மைனஸ் நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம பக்கத்தில் வரணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீசெட். இது வந்து 1ங்கிறது நம்ம ஆம்பியன்ட் லைட்டுன்னா இந்த பாயிண்ட் சோர்ஸுக்கு பதிலாக இது வந்து டிஸ்டன்ஸ் சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆம்பியன்ட் லைட்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஃபேட் இன் ஃபேட் அவுட். ஆம்பியன்ட் லைட்டோட எஃபெக்டிவ்னஸ் வந்து எவ்வளோன்னா, ஆம்பியன்ட் லைட்டுன்னு வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து 0 வாட் பல்புக்கும் ஒரு 100 வாட் பல்புக்கும் இருக்கிற அதே டிஃப்ரென்ஸ் தான் ஆம்பியன்ட் லைட்டு. கம்மி லைட் எமிஷனும் ஜாஸ்தி லைட் எமிஷனுக்கும் தான் வந்து இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இந்த வேல்யூவும் திருப்பி நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ லைட் இருக்குல்ல, இது வந்து நம்ம பேப்பருக்கு ஒரு பேப்பர் மேலே லைட் அடித்தா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், கிளாஸ் மேலே லைட் அடித்தா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து இந்த லைட் டிஃப்யூஸ் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணலாம். இதுதான் மெட்டீரியல் ஆப்ஷன்ஸு. இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கல்யாண வீட்டிலலாம் வந்து நீங்கள் கேமராக்கு பக்கத்தில் லைட் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் கம்மி பண்ணுங்க ஜாஸ்தி பண்ணுங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து நம்ம இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த அடிக்கிற லைட் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஜிட்டரு. நான் அது சொன்ன மாதிரி இப்போ கேமராவில் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு ஒய் ஆக்சிஸில் இப்படி வச்சுக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஜிட்டர் ஆப்ஷன் வந்து நல்லா தெரியும். பொசிஷன் ஜிட்டர் அப்படின்னா இந்த ஜிட்டரிங் இருக்குல்ல, ஜிட்டர்னா இங்கிலீஷில் வந்து லிட்ரல் மீனிங் வந்து மூவ்மெண்ட், ஜிட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து எவ்வளோ ஜிட்டர் பண்ணணும் அப்படின்னா இதோ பார்த்தீங்களா, மூவ்மெண்ட் அது எல்லாமே வந்து ஒரு ரேண்டமாக மூவ் பண்ணுற மாதிரி. இதோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். நீங்கள் நிறைய வந்து ஒரு இடத்துலலாம் இருக்கு ஃபோட்டோ வந்து உடஞ்சி அப்படியே ஓடி வந்து ஜாயின் ஆகிறது வந்து இந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறது. அது வந்து செலக்ட் பண்ணும் போது நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வரணும், நம்ம இது அப்படின்ற டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரணுமா ஒய் ஆக்சிஸில் வரணுமா அப்படின்றதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இது எல்லாமே 0 ஆக்கிக்கலாம். பாருங்க, இதுதான் ஜிட்டரிங் ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜிட்டரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். நம்ம வந்து இதை வந்து ஜிட்டா பண்ணி 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது அனிமேஷனும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதே ஜிட்டர் தான், இது ரொட்டேஷன்ல ஜிட்டர். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்ல வந்து இதே மாதிரி தான். இப்போ இவ்வளோ கொடுத்துட்டு பாருங்க ஜிட்டர் ஆகுதா, இந்த இடத்துல பாருங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒய் வேல்யூ கொஞ்சம் மூவ் பண்றேன். ஸோ இது மாதிரி வந்து சும்மா பேசிக்காக வந்து இதுதான் ஜிட்ரி ஆப்ஷனு. இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணும். இப்போ நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒய் ஆக்சஸ் இது வந்து இதெல்லாம் வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதுதான் ஜிட்ரி ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஏராளமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் திருப்பி ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி நம்ம அனிமேஷனில் வந்து நான் இதே தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த எஃபெக்ட் எல்லாம் நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதில் வந்து நான் 50%. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜிட்ரி எஃபெக்ட் தவிர மித்த எல்லா எஃபெக்ட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கேமரா ஆங்கிள்ஸ் மூவ் பண்ணல, ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணோம்னா அது உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த டியூட்டோரியல் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதை பேஸ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி போடுறேன். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் வந்து கார்டு வைப் அப்படின்ற டிரான்சிஷனோட கம்ப்ளீட் டுட்டோரியல். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கோ, இல்லை உங்களுக்கு இதோட நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக படிப்பேன். இதுதான் வந்து கார்டு வைப் டிரான்சிஷனோட டுட்டோரியலோட எண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.